ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பரிசுத்த சேனை காவலர்களின் ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிறதான இந்த அதிகாலை ஜெபத்தில ஆயத்தமாகி காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இம்மட்டும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நல்லவராய் இருந்தவர், சிவகால பரியந்த நல்லவராக இருந்து கர்த்தர் உங்கள் யாவரையும் நடத்துவாராக. ஆமென். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்காக தலைப்பாக கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் நீதிமானை தள்ளாட விடார் என்று தலைப்பிலே நான் உங்களோடு கூட கொஞ்சம் வார்த்தைகளை பேசும்படி விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஜெப வீரர்களே, வீராங்கனைகளே, நாம் கர்த்தர் நமக்கு அநேக பாரங்கள் உலகத்தில் உண்டு, பாரங்கள் உண்டு. பாரம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. ஆனால் எல்லா பாரங்களையும் கர்த்தர் பாரத்தை வைத்து விட்டால் ஆண்டவர் நீதிமானை அவர் தள்ளாடு விடுவதில்லை. வாழ்க்கையில தள்ளாடுகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள், பாரங்கள் காணப்படலாம். கவலைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இல்லாமை, இப்படிப்பட்ட பல பாரங்கள் ஒருவேளை நம்ம அழுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விட்டோம் என்றால் அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடு விடுவதே இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, உலகத்துல நமக்கு பயங்கரமான சூழ்நிலைகள் காணப்படுது. கர்த்தரை நெருங்க முடியாதபடி, செபிக்க முடியாதபடி, சமாதானமாக குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாதபடி, கையில் பிரயாசங்களிலும் கூட பல பாடுகள் பட்டு தான் பெற வேண்டிய சூழ்நிலைகள் தான் காணப்படும். இதை நிமித்தம் மனுஷன் வாழ்க்கை பாரம், எந்த பாரங்கள் நமக்கு வந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையில ஜீவன் வல்லமை உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை என்று வாசிக்கிறோம். ஏன் என்றால் நீதிமான் யார்? ஒரு கொஸ்டின். நீதிமான் யார் அப்படின்னா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவர் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான்கள் யார்? ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். யார் விசுவாசிப்பார்கள்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர். அதே அதிகாரத்துல ரோமர் 8:9 வாசிக்கிறோம், ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் எழுதப்பட்டிருக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இயேசுமே விசுவாசம். விசுவாசம் என்றால் நம்பிக்கையில் உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அப்படிதான் வேதம் சொல்கிறது. எபிரேயர் 11 வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயமாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை குறிக்கும் உறுதியான ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். அப்ப ஆண்டவர் இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் உறுதியான நம்பிக்கையோடு விட அந்த விசுவாசத்தில் அவர்களோடு கூட நாம் காணப்படுவோம். ஆனால் வாழ்க்கையில இடங்கள் வரவே, எத்தனை பாரங்கள் வரட்டும், எத்தனை எதிர்சூழல்கள் வரட்டும், ஒரு நாளும் கர்த்தர் நம்மை தள்ளாட விடவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எதற்கு ஒப்பனையாக பேசப்பட்டிருக்கிறது பாருங்க, சோதரம். இந்த நீதிமான் யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்கன்னா, சிங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. சிங்கராஜா. மனுஷர்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருப்பது போல மிருகங்களுக்கும் ஒரு ராஜா ஒன்று பார்க்கிறோம். ராஜா, மிருகங்களில் ராஜா. பைபிள் வந்து சொல்றது, நீதிமொழி 30 அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிங்கத்தை குறித்து சொல்றது, சௌரியவான் ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கு. சௌரியவானும் ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நீதிமான் சிங்கத்துக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி 8:28ஆம் அதிகாரம், நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம்.
ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமானும் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். ஒன்றும் தொடராதிருந்து துன்மார்க்கன் ஓடி போகிற நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னு சொல்லப்பட்டு, சிங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு நீதிமான். இன்னைக்கு நீங்க எல்லாம் நாமெல்லாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்க நாம் இன்னைக்கு இந்த உலகத்துல சிங்கத்தை போய், ஏன்னா நம்முடைய இயேசு ஒரு பேர் உண்டு, அவர் சிங்கராஜா, யூதா கோத்திரத்து சிங்கம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசுக்கு அவர் யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. யூதா கோத்திரத்து சிங்கம் அவர்தான் ஆண்டவரே இயேசு. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு அவர் விசுவாசித்து அவர் பிள்ளைகளாய் காணப்பட, சிங்கத்தின் குட்டிகளாய் காணப்படும். நம்ம அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் சிங்கமாக காணப்படும் விசுவாசி சிங்கங்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகிய அப்படிப்பட்ட விசுவாசிகளாக நாம் காணப்படும் போது நம்முடைய கால்கள் ஒருபோதும் தள்ளாடு விடாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். ஏன் அப்படின்னா நீதிமான் மேல அவருடைய கண்கள் எப்போதும் இருக்கிறது, எப்போதும் நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் அதிகமாக நோக்கமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகத்துல 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவளை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்காரவும் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் அதிக எப்படி, எதற்காக? ராஜாக்களை போல இந்த உலகத்துல காணப்பட, சிங்காசனத்துல உட்கார, அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை கொடுப்பதற்கு நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கு. இதே நீதிமான்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாருங்க. சோதரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு நீதிமான்கள் சிங்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத குறித்து இருக்குது. நீதிமான்கள் மேல் எப்படி கர்த்தருடைய கரிசனை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நீதிமொழி புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1 வருஷம் அதிகாரங்களையும் வாசித்து பார்க்கும்போது நீதிமான்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகியனால அருமையானவர்களே ஸ்தோத்திரம். நீதிமான்கள் மேல் தேவனுடைய கண்கள் எப்போதும் இருக்கிறது. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்திலும் கூட வாசிக்கிறோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்துல கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது, அவர் செவிகள் அவருடைய கூப்பிடுவதற்கு திறந்து இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார் எழுதப்பட்டது. சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை விடுவிக்கிறார் எழுதப்படும். இப்படி அநேக வசனங்களை வேதத்தில் நீதிமான்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் மேல் விசுவாசமா இருக்கு. நீங்களும் நானும் இந்த நாட்களில சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஒரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பின்னடைய செய்ய மாட்டார், இடறி விட மாட்டார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன் மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் தான் நோக்கமா இருக்கும். நீதிமான்கள் அவருடைய நம்மை போல கர்த்தர் அதிகமாய் நம்பிக்கையில் உறுதியான விசுவாசத்துல காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில். அது சிங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்ப சிங்கத்தின் அனுபவம் நமக்குள்ள காணப்படும். சிங்கத்தின் அனுபவம், அந்த சிங்கம் அப்படிப்பட்ட ஒரு சிங்கம், மிருகங்களில் சௌரியமானும் வந்துக்கும் பண்ணியா சிங்கம் சொல்லப்படும். அப்ப சிங்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பெயர் வைராக்கியம் என்ன அப்படிங்கறத போல இன்னைக்கு நீதிமான்களாய் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படி காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் இதற்கு ஒப்பனையாக அந்த நீதிமொழி 28:1 வாசிக்கிறபடி. ஆமா சோத்திரம். நாம் அப்படிப்பட்ட நல்ல சிங்கங்களாக நீதிமான்களாக காணப்பட வேண்டிய அவசியமா இருக்குது. சிங்கத்தின் அனுபவம் என்ன அப்படின்னா பாருங்க சிங்கம் எப்பவுமே என்ன பண்ணும், அது பிளாட்ல ஒரு இடத்துல படுக்காது, மறைவிடத்தில் தான் தங்கும். எப்போதும் சிங்கம் என்ன செய்யும், மறைவிடத்தில் தான் தங்கும். அப்ப இந்த மறைவிடத்துல தங்கிறது போல எரேமியாவின் புஸ்தகம், எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அது மறைவிடங்களிலே தங்கும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மறைவிடத்திலே தங்கும் போது அது மறைந்துதான்.
இன்னைக்கு நீங்களும் நானும் மறைவிடத்துல, இயேசுவின் மறைவிடத்துல இருக்கணும். நமக்கு முன்னால இயேசுதான் இருக்கணும். தாவீது சொல்றான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். அவட ஆண்டவர் அவனுக்கு முன்னாலேயும், கர்த்தருக்கு பின்னால தாவீது இருக்கிறது போல இன்னைக்கு நீங்களும் நாமும் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்க்கும்போது மற்றவர்கள் நம்முடைய சாயலில் இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிற மாதிரி, இயேசுவின் சாயல் வெளிப்படுகிற மாதிரி இந்த நாட்களில் நீங்கள் நானும் அப்படி காண வேண்டும். அதான் சொல்லுங்க, சிங்கம் எப்போது மறைவிடங்களிலே தங்கமாகும். அது பிளாட்டா ஒரு இடத்துல தங்காது. அதுபோல நீங்கள் நான் அந்த நாட்கள்ல சங்கீதம் 91 வாசிக்கிறவங்கதான், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டது. உன்னதமான தேவனுடைய மறைவிலை நாம் காணப்படும். இரண்டாவது, சிங்கம் அது எப்பவும் தங்கும். அது புறப்படும் போது எப்படி பதிவிருந்து தான் புறப்படும். பூனை எப்படி எலி பிடிக்கணும் எப்படி பதிவிருந்து புறப்படுது, அதே போலதான் சிங்கமும் பதிவிருந்து புறப்படும். டக்குன்னு அது எலியை கண்ட உடனே பூனை பாஞ்சு ஓடிடாது, மெதுவா பதிவிருந்து அப்படியே போய் பக்கத்துல போய் ஷார்ட்டா பிடிச்ச. அது போல சிங்கம் பதிவிருந்து புறப்படுமா. எரேமியாவின் புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த சிங்கமானது பதிவிருந்து, இது என்ன எதை குறிக்கும்? பதிவிருந்து பிறகு விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில தேவ பையன் ஞானம் கட்டாயம், ஞானமாக ஜீவிக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம் என்று நீதிமொழி 4:7 வாசிக்கிறோம். ஞானமா இன்னைக்கு ஜீவிக்கணும். விசுவாசிகள் தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் இருக்கிறது. நம்ம உலக வாழ்க்கையில காணப்படுற உலகமோ துன்மார்க்கம் கிடக்கிறது. மனுபுத்தன சண்டாளன் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கன் எங்க சுற்றி திரிவான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஜீவிக்க நீங்கள் நானும் விசுவாசிகளை காண்போம். நீங்க நான் ஞானமாக நடக்கணும். பேச்சுல ஞானம் வேணும், ஜீவியத்தில் ஞானம் வேணும். ஆமா, ஜெபத்துல சாட்சியில ஞானமாக நாம் காணணும். சிங்கம் அப்படி பதிவிருந்தா புறப்படும். அந்த ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். 3வது சிங்கம் எப்படி எடுத்துனா அது நிமிர்ந்து நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்க. நிமிர்ந்து தான் இருக்கும், அது பணிஞ்சு நிற்க, நிமிர்ந்து நிற்கும். என்னாகம புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறது, சிங்கம் நிமிர்ந்து நிற்கும், நிமிர்ந்து நிற்கும். இன்னைக்கு சமுதாயத்துல பாருங்க, கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிமிர்ந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோன் தேசத்துல காணப்படும் போது ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி நிமிர்ந்து நின்றது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நிமிர்ந்து இருக்கணும். ஏதோ பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக நிமிர்ந்து நின்று அநேக பாடுகள் பட்டதை பார்க்கிறோம், ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள். நீங்களும் நான் இந்த சமுதாயத்துல சிங்கத்தை போல் நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவியத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் காணப்பட்டோம்னால் அவர் நம்ம கர்த்தர் ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம ஒரு நாள் தள்ளாட விடவே மாட்டோம். எத்தனை சூழ்நிலைகள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும். அப்ப இந்த சிங்கம் அந்த அந்த அப்படி நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது நல்ல பலசாலியா இருக்கும். நமக்கு கர்த்தர் நல்ல பலத்தை கொடுக்க பரிசுத்த ஆவியின் பலத்தை தந்திருக்கிறார். என்னாகம புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவங்க எப்படி படிக்காங்கன்னா, சோதரம் ராஜாவின் ஜெய கம்பீரம். அதே என்னாகம புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள்ள காணப்பட்டது. இன்னைக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் பரிசுத்த ஆவி நமக்குள்ள காணப்படும். பிசாசு நமக்கு சோதனை பல கொண்டு வருவான், வீழ்த்துவதற்கு, இயேசு விட்டு பிரிப்பதற்கு, நம்ம வெட்கப்படுத்துவதற்கு வருவான். இந்த நாட்கள் நீங்கள் நான் அப்படிப்பட்ட பிசாசின் மத்தியில பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிகள் வேதத்தில் வாசிகள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ராஜாவின் ஜெய கம்பீரமாய் அவளுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள காணப்பட்டது போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள காணப்படும் போது இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இன்னைக்கு நம்ம நிமிர்ந்து நிற்கிற அனுபவம் நமக்குள்ள காணப்படும். அப்புறம் கடைசியாக சிங்கம், ஜெபிக்கிற சிங்கம். அது எப்போதும் ஜெபிக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாவற்றிலும் சோத்திரம் பண்ணுங்கள். நீங்க ஒன்றை குறித்து கவலைப்படாதபடி சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் என்று வேதத்துல பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். அப்படி எல்லா புத்திக்கும் மேலும் தேவ சமாதானம் உங்களுக்கு இருதயத்தை ஆழ கடவுள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாரங்கள் எல்லாம் மாற்றிடுவார்.
அதே போல சிங்கம் எப்போதும் ஜெபிக்கிற சிங்கம், அது ஜெபிக்கும். சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம் 104 சங்கீதம் 21 வசனத்துல, அது இறைக்காக கட்சித்து தேவனை நோக்கி கூப்பிடும். அப்ப இன்னைக்கு நாம ஆண்டவர் கூப்பிடணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாவீது கர்த்தர் எப்போதும் சோத்திரம் பண்ற துதி எப்போதும் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்றான். தாவீது அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை அவன் ஜெபித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். நாம இன்னைக்கு 3 வேளை மாத்திரமல்ல, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கும். சிங்கத்தை போல வைத்திருக்கிறார், நீதிமான்களை வைத்திருக்கிறார். நம்ம அப்படி ஜெபிக்கிற மக்களாக சிங்கத்தை போல காணப்படும் போது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில கால்கள் தள்ளாட விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்துல இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் காணப்படும் போது, இயேசு வரும்போது அருமையானவர்களே, அவருடைய கால சத்தம் துணிக்கும் போது நம்ம அப்பருக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதாக கர்த்தர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி எடுத்துக்கொண்டு போவார். சோர்ந்து போகாதீர்கள். நாட்களில அதிகாலை வேளையில இந்த பரிசுத்த சேனை காவலர்களின் ஊழியத்தின் சார்பாக செபிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை யாரும் மீண்டும் வாழ்த்துகிறேன். விசுவாசத்துல தோல்வி அடைந்து விடாதபடி, அவிசுவாசத்துக்குள் கடந்து போய் விடாது. விசுவாச வாழ்க்கையில நாளுக்கு நாள் எல்லா பிரச்சனைகள் மத்திலும், எல்லா போராட்டங்களின் மத்திலும், எல்லா நன்றிகள் அவமானங்கள் மத்திலும் கர்த்தருக்காக சிங்கத்தை போல எழுந்து நிற்போம், ஞானமாய் நடப்போம், நிமிர்ந்து நிற்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போது நம்மை தள்ளாட விடவே மாட்டார். இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வைங்க. உலகத்துல மனுஷன் மேல் வைத்தா உண்டு இல்ல. மனுஷனை நம்புவது பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நல்லது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு பிற்காலத்துல என்ன பாருங்க, அது எப்படி இருப்பாங்கன்னா, சோதரம் அந்த சிங்கமானது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சோதரம் பரலோக ராஜ்யத்துல சூரியனை போல இருப்பாங்களா அவங்க அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்க? சூரியனை போல அவர் காணப்படுவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இன்னைக்கு கர்த்தருக்காக நீதிமான்களா இருந்து உறுதியா இருக்கும்போது விசுவாசத்துல நீதிமானாக்கப்படணும். நீதிமான்களா காணப்படும் போது இந்த அனுபவம் நமக்குள்ள வேணும், நமக்கு வேணும். இந்த உலகத்துல எப்போதும் கர்த்தர் நமக்கு முன்னால இருக்கணும். எதை எடுத்தாலும் குடும்பத்தில் நன்மை காரியத்தை எது எடுத்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், வலது பாரசு இருக்கு, நான் அசைக்கப்படுவது என்று சொல்லலாம். அசைக்கப்படும் இந்த உலகம் நம்ம அசைச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் காண வரும்போது அருமையானுடைய தேவன் எப்படி நீங்களும் 4 நாட்கள் இன்னைக்கு மறைவிடத்தில் எப்போது இயேசு மறைவிடத்தில் தங்க வேண்டும். இயேசு மறைவிடத்தில் மாத்திரமல்ல, பதிவிருந்து போடப்படும் ஞானமாய் நடக்கணும். இந்த உலகத்துல நான் ஒரு பெரிய விசுவாசி, கர்த்தரின் கூட இருக்கிறான்னு சொல்லி நாம அப்படியோ அசட்டையாக மேட்டிமையாக நம் ஜீவியம் காணப்படாதபடி ஞானமாக ஜீவிக்கணும். அந்த அந்த சிங்கமானது அப்படியே பதிவிருந்து புறப்படும், பதிவிருந்து தான் புறப்படும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில மறுமையான சோதரம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்மை தள்ளாட விடவே மாட்டார், ஒருபோதும் நம்மை தள்ளாட விடவே மாட்டார். ஆகினால இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்துல ஜெபிக்கும்படி கடந்து வந்ததுக்கு ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை கையாளுவது மாத்திரமல்ல, அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நம்ம அதை சொல்லி கொடுத்து ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் காணப்படும் போது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை ஒருபோது தள்ளாட விடவே மாட்டார். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் நாளுக்கு நாள் பெற்று இயேசு வருகை வரைக்கும் இந்த நாட்கள்ல அப்படியே சிங்கத்தை போல நாட்கள்ல சிங்கத்தின் அனுபவத்தை போல இந்த சிங்கத்தை பற்றி நிறைய சொல்லலாம். 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சொல்லலாம். ஆனால் வார்த்தையில முடிக்கிறேன். நீங்களும் நானும் அப்படி சிங்கத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படத்தக்கதாக கர்த்தருக்காக கர்த்தர் மேல் வைத்து விசுவாசத்தில் உறுதியா இருந்து இன்னைக்கு சிங்கத்தை போல நம்ம நாட்கள் இருக்காங்க. ஏன்னா சிங்கத்துக்கு தான் ஒப்பிடப்பட்டு எத்தனோ மிருகங்கள் இருக்குது உலகத்துல, மிருகங்களுக்கு கூட இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படுவோம், செபிப்போம், மற்றவர்களையும் அப்படி நாம் தூண்டுவோம், அவர்களையும் அப்படி கர்த்தருக்குள்ளதான் விசுவாச உறுதியான வீரரை மாற்றுவோம். தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் காணப்படும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான காலவெளியில
பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியத்தின் சார்பாக நடைபெற்று வருகிற இந்த அதிகால ஜபத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறையா. ஆண்டவரே, மிகுந்த வாஞ்சியோடு கூட கரிசனையோடு கூட மேல் வைத்துகிற உறுதியான நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் அதிகால வெளியில் நம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க, தாவீதை போல ஜெபிக்க, காத்திருந்து ஜெபிக்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவள் தள்ளாடு விடாதபடிக்கு கர்த்தரை ஆதரித்து மேம்படுத்தி நடத்த முடியாங்க ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீதிமான்களாய் காணப்பட, நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல காணப்படுவார் எழுதியிருக்கிற வசனத்தின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரையா. அப்படிப்பட்ட அனுபவத்துல நாங்கள் ஒரு காணப்பட ஜீவிக்க எங்களை ஒவ்வொரு இன்னும் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி தகுதிப்படுத்தி தேவன் தாமே நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தினை பொறுப்படுத்தி நடத்துகிறதான ஜெரோம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அப்படியே குடும்பத்தினாக ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல கர்த்தாவே சோதரர் நாளுக்கு நாள் எல்லாவற்றிலும் உமக்குள் விருத்தி அடையத்தக்கதாக ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாய் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய, மாத்திரமல்ல ஒடிசா மாநிலத்தில் நடைபெறுகிற இந்த ஊழியம் கூட நாளுக்கு நாள் விருத்தி அடைய கர்த்தரே கிரீசும் நாங்கள் ஜெபிக்கிறோம். போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் காவல் சிறைப்படுத்தும் காவல் கிருபை மாத்திரம் கர்த்தாவே பிள்ளைகளோடு கூட நடத்தி சிங்கத்தை போல நீதிமான் காணப்பட எல்லாண்டு செய்ய துதி கண்ணமாய் எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.